அன்பார்ந்த தமிழீழ மக்களே, தமிழீழ தேசிய சுதந்திர போரில் வீர மரணத்தை தழுவிக்கொண்ட எமது விடுதலை வீரர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளாக எதிர்வரும் கார்த்திகை 27ஆம் நாள் நினைவு கூறப்படுகின்றது. இதுவே எமது தேசிய நாளுமாகும். அர்த்தமற்ற இழப்புகள் அல்ல. இந்த வீரர்களின் சாவுகள் எமது சரித்திரத்தையே இயக்கும் உந்து சக்தியாக, எமது போராட்டத்தின் உயிர்மூச்சாக, எமது போராளிகளின் உறுதிக்கு உத்வேகமளிக்கும் ஊக்கு சக்தியாக அமைந்துவிட்டது. இந்த மாவீரர்கள் காலத்தால் சாகாத சிரஞ்சீவிகள், சுதந்திர சிற்பிகள், எமது மண்ணிலே ஒரு மாபெரும் விடுதலை எழுச்சிக்கு விட்டுட்டு சென்ற வீர மறவர்கள். எமது இனத்தின் சுதந்திரத்திற்காக, கௌரவத்திற்காக, பாதுகாப்பிற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்துள்ள இந்த மகத்தான தியாகிகள் காலங்காலமாக எமது இதய கோவிலில் பூசிக்கப்பட வேண்டியவர்கள். ஒரு விடுதலை வீரன் சாதாரண வாழ்க்கையை வாழும் ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல. அவன் ஒரு இலட்சியவாதி, ஒரு உயரிய இலட்சியத்திற்காக வாழ்பவன். தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்பவன். மற்றவர்களின் விடிவுக்காக, விமோசனத்திற்காக வாழ்பவன். சுயநலமற்ற பற்றற்ற அவனது வாழ்க்கை உன்னதமானது, அர்த்தமானது. சுதந்திரம் உன்னத இலட்சியத்திற்காக அவன் தனது உயிரையும் அர்ப்பணிக்க துணிகிறான். எனவே விடுதலை வீரர்கள் அபூர்வமான மனித புறவிகள், அசாதாரணமான புறவிகள். ஒரு விடுதலை வீரனின் சாவு ஒரு சாதாரண மரண நிகழ்வு அல்ல. அந்த சாவு ஒரு சரித்திர நிகழ்வு, ஒரு உன்னதமான இலட்சிய மொழிபெறும் அற்புதமான நிகழ்வு. உண்மையில் ஒரு விடுதலை வீரன் சாவதில்லை. அவனது உயிராக இயங்கி வந்த இலட்சியத்தை என்றுமே அணைந்து விடுவதில்லை. அந்த இலட்சிய நெருப்பு ஒரு வரலாற்று சக்தியாக மற்றவர்களை பற்றிக் கொள்கிறது. ஒரு இனத்தின் தேசிய ஆன்மாவை தட்டி எழுப்பி விடுகிறது. தமிழீழ சுதந்திர போர் இன்று ஆசியா கண்டத்தின் முதன்மையான விடுதலை போராட்டமாக சர்வதேச புகழடைந்திருக்கிறது. 3ஆம் உலகின் ஒடுக்கப்படும் இனங்களுக்கும் அடக்கப்படும் மக்களுக்கும் எமது புரட்சிகர ஆயுத போராட்டம் ஒரு முன்னுதாரணமாக, வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. சிங்கள ஆயுத படைகளையும் உலகின் மிகப்பெரிய இந்திய படைகளையும் தனித்து நின்று போராடி எமது மாவீரர்கள் படைத்த மகத்தான சாதனைகள் இன்று உலக வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது. நீண்டதும் கடினமானதும் அபாயகரமானதுமான இந்த யுத்தங்களில் எமது விடுதலை வீரர்கள் சந்தித்த இன்னல்களை, இடையூறுகளை, துன்பங்களை எழுத்தில் விவரிக்க முடியாது. இரும்பியொத்த இலட்சிய உறுதியுடன், எதையும் தாங்கும் இதயத்துடன், சாவுக்கஞ்சா வீரத்துடன் எமது வீரர்கள் போராடினார்கள். போர்க்களத்தில் வீரமரணத்தை தழுவினார்கள். நான் உயிருக்குயிராக நேசித்த தோழர்கள், என்னுடன் தோளோடு தோள் நின்று போராடிய தளபதிகள், நான் பல்லாண்டு காலமாக வளர்த்தெடுத்த போராளிகள் களத்தில் வீழ்ந்த போதெல்லாம் எனது இதயம் வெடிக்கும். ஆயிரம் சோகத்தால் நான் சோர்ந்து போவதில்லை. இந்த இழப்புகள் எனது இலட்சிய உறுதிக்கு மேலும் மேலும் உரமூட்டி இருக்கிறது. இந்த மாவீரர்களை நான் கௌரவிக்கிறேன். அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி வணக்கம் செலுத்துகிறேன். அவர்களது தியாகத்தையும் வீரத்தையும் விடுதலை பற்றியும் எண்ணி பார்க்கும் போது எனது உள்ளம் பெருமை கொள்கிறது. இந்த மண்ணின் மைந்தர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் நான் போற்றுகிறேன். உங்களது குழந்தைகள் தமது உயிருக்கு மேலாக தமது தாய்நாட்டின் சுதந்திரத்தை நேசித்தார்கள். இந்த உத்தமமானவர்களை ஒரு புனித இலட்சியத்திற்கு உகந்தளித்த பெற்றோராகிய நீங்கள் நிச்சயம் பெருமை கொள்ள வேண்டும். உங்களது குழந்தைகள் சாகவில்லை, சரித்திரமாகிவிட்டார்கள். எமது தாய்நாடு விடுதலை பெற வேண்டும். எம்மை பிணைத்திருக்கும் அடிமை விலங்குகள் உடைத்தறியப்பட வேண்டும். எமது மக்கள் சுதந்திரமாக, கௌரவமாக, பாதுகாப்பாக வாழ வேண்டும். இந்த இலட்சியம் ஈடற வேண்டுமாயின் நான் போராடித்தான் ஆக வேண்டும். இரத்தம் சிந்தித்தான் ஆக வேண்டும். மரணத்தின் நிழலில் வாழத்தான் வேண்டும். நாம் ஒரு இலட்சிய விதையை விதைத்திருக்கிறோம். அதற்கு நமது வீரர்களின் இரத்தத்தால் நீர்பாய்ச்சி வளர்க்கிறோம். அந்த விதை வளர்ந்து விருட்சமாகி நமது மாவீரர்களின் கனவை ஒரு நாள் நினைவாக்கும். புலிகளின்